பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இரு நாடுகளும் ஒப்புதல் தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் அத்துமீறி இருந்தது. இந்த அத்துமீறல் தொடர்பாகவும் இந்த அத்துமீறல் மற்றும் முறியடிப்புகள் குறித்தும் சற்று நேரத்தில் மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட இருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்பான விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் பாதுகாப்பு துறையில் பேராசிரியர் திரு திருமாறன். சார் வணக்கம் சார். இந்த பாகிஸ்தானோடைய அத்துமீறல் தொடர்பான உங்களுடைய பார்வையை நீங்கள் பதிவு பண்ணலாம். சார், நம்ம இன்றைக்கு ஈவினிங் ஒரு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம எல்லாம் எப்படி சொல்றது, ஒரு மகிழ்ச்சியான சூழல் தான் ஏற்பட்டது. இந்த ஒரு போர் முடிவுக்கு வருகிறது அப்படின்றதுல எல்லாருக்குமே மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியானதா இருந்தது. அது இப்பொழுது ஒரு 4 மணி நேரத்துல மறுபடியும் பாகிஸ்தான் சைட்ல இருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்ப ஸ்ரீநகர்ல சொல்றாங்க, குஜராத்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையில இருக்கிறோமா அப்படின்னு இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சீஸ் ஃபயர் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு ரெண்டு जवाबी कार्रवाई कर रही है और इस सीमा अतिक्रमण से निपट रही है। ये अतिक्रमण अत्यंत ही निंदनीय है और पाकिस्तान इनके लिए जिम्मेदार है। हमारा मानना है कि पाकिस्तान इस स्थिति को ठीक से समझे और इस अतिक्रमण को रोकने के लिए तुरंत उचित कार्रवाई करे। सेना ने इस स्थिति पर कड़ी नजर रखी हुई है और उसे किसी भी ठोस और सख्त कदम उठाने के लिए आदेश दे दिए गए हैं। गुड इवनिंग। For the last few hours, there have been repeated violations of the understanding arrived at earlier this evening. கடந்த 2 மணி நேரமாக சண்டை நிறுத்த புரிந்துணர்வையும் மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருகிறது. This is a breach of the understanding arrived at earlier today. The armed forces ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடன்பாட்டை மீறும் செயல். Response to these violations, and we take very, very serious notice. இந்த விதி மீறல்களுக்கு இந்திய ராணுவம் உரிய முறையில் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. To address these violations and விதிமுறை மீறலை with seriousness எதிர்கொள்ள பாகிஸ்தான் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். A strong vigil on the situation. They have been given நமது ஆயுதப்படையினர் நிலைமையை விழிப்பாக கண்காணித்து வருகின்றனர். The borders along the international border as well as the line of control. Thank you. Thank you very much. பாகிஸ்தான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தையும் தாண்டி வயலேஷனில் ஈடுபட, அதை மீற, தாக்குதல் நடத்த
நமது படைகள் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது என்று விக்ரம் மிஸ்ரி வெளிவிவகாரத்துறை செயலாளர் ஒரு பிரீஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை கேட்டோம். ரமேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டீகோட் பண்ண, இன்னும் இந்த ஒரு சீஸ்ஃபயர் தொடரவே இந்தியா விரும்புகிறது அப்படிங்கிற ஒரு பொருள் வருகிறதா, பாகிஸ்தான் அதை யூனிலேட்ரலாக வயலேட் பண்ணுறதா நம்ம பார்க்கின்றோம். இதோடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. வில் இட் ஸ்டாண்ட் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ரமேஷ்குமார், மேலும் இன்சைட்ஸ். பாகிஸ்தான் சீஸ்ஃபயரை மீறி வருவதை அதிகாரப்பூர்வமாக இந்திய வெளியுறவுத்துறை அறிவித்திருக்கிறது. நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கும் அறிவித்திருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து நிலைமையை கண்காணிக்கிறோம் அப்படின்னு கவனமான பதங்களை மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறது. எங்கே தேவைப்படுகிறதோ அவர்கள் இந்த சீஸ்ஃபயரை மீறும் பொழுது அவர்கள் தாக்கினால் தக்க பதிலடியை நமது படைகள் கொடுத்து வர்றாங்க அப்படிங்கிறதையும் வெளிவிவகாரத்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் 3 ரகம்தான். சீஸ்ஃபயர் வந்த பிறகும் பாகிஸ்தான் அதை மீறுகிறது. மீறும் இடத்தில் தக்க பதிலடியை இந்தியா கொடுத்து வருகிறது. நிலைமையை உன்னிப்பாக நாங்கள் கவனித்து வருகின்றோம் அப்படின்னு நாட்டுக்கும் உலகத்துக்கும் நமது அரசு, நமது வெளியுறவுத்துறை செயலாளர் மூலமாக தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர்கள், களத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாம் இந்த சீஸ்ஃபயர் வயலேஷனை எடுத்து சொல்ல உலகத்துக்கும் ஆமாம், ஏற்கனவே ஒப்புக்கொண்ட சண்டை நிறுத்தத்தை பாகிஸ்தான் கடைபிடிக்கவில்லை, அது எல்லை மீறுகிறது, அத்துமீறுகிறது, அதை இன்கைண்ட் இந்தியா எதிர்கொண்டு வருகிறது என்பதை வெளிவிவகாரத்துறை செயலாளர் அறிவித்திருப்பதை நம்ம கேட்கின்றோம். இன்று மாலை 5 மணிக்கே இந்த சீஸ்ஃபயர் அமலுக்கு வந்துவிட்டது என்று சொன்னாலும் கூட அதற்கு பிறகும் இன்னைக்கு ஏன் அமெரிக்கா மேற்பார்வையில் அமெரிக்காவும் கூட இதை அறிவிக்கிறது. ஆனாலும் கூட இதையெல்லாம் மதிக்காமல் பாகிஸ்தான் தன்னுடைய வழமையான நடவடிக்கைப்படி சொல்லொன்றும் செயலொன்றுமாக செயல்பட்டு வருவதை எக்ஸ்போஸ் செய்கிறது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. ரமேஷ், இட் இஸ் அ வெரி பிரீஃப் ப்ரெஸ் மீட். இதில் அவர் கேள்விகள் வழக்கம் போல எதிர்கொள்ளலை. அவர் சொன்ன செய்தி என்ன, முக்கியமான செய்தி என்ன, நம்ம அதோடைய டெக்ஸ்ட்டை பார்த்தோம், அதோடைய சப்டெக்ஸ்ட் என்ன, இந்த சீஸ்ஃபயரை தொடரவே இந்தியா விரும்புகிறது அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தமாக, பாகிஸ்தானுடைய அத்துமீறலை உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவது தான் அதோடைய நோக்கமாக, நம்முடைய சைனா, நம்முடைய சமிக்ஞையாக இந்த ப்ரெஸ் பிரீஃபிங் மூலமாக பார்ப்பது என்ன? நீங்கள் சொன்னது போலவே இந்த சீஸ்ஃபயரை தொடரவே நாங்கள் விரும்புகிறோம் என்பதுதான் விக்ரம் மிஸ்ரி சொன்ன அடிப்படையான தகவல். இன்று மாலை 2 நாடுகளிடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது எட்டப்பட்டது. ஆனால் கடந்த 2 மணி நேரமாக பாகிஸ்தான் அதனை மீறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இது முழுக்க கண்டனத்திற்குரியது. இந்த சூழலை இந்திய ராணுவம் எதிர்கொண்டு தக்க பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்த விதிமீறலுக்கு பாகிஸ்தான் தான் கிட்டத்தட்ட முழு பொறுப்பு. அவர்கள் இந்த சூழலை சரியாக புரிந்து கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த ஊடுருவலை தடுக்க உடனடி நடவடிக்கையும் உரிய நடவடிக்கையும் பாகிஸ்தான் எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போல இந்திய ராணுவத்திற்கும் இந்த சூழலை எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்திய ராணுவம் நிலைமையை, சூழலை உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்று அவர் தன்னுடைய பிரீஃபிங்கை மிக பிரீஃபாக தெரிவித்திருக்கிறார். எனவே இந்தியா இன்று மாலை எட்டப்பட்ட உடன்பாட்டை தொடரவே விரும்புகிறது. அதில் இந்தியா உறுதியுடன் இருக்கிறது. அதனை பாகிஸ்தானும் கடைபிடிக்க வேண்டும், அதனை மீறக்கூடாது என்பதுதான் இந்தியா சொல்லியிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நீங்கள் மீறலாம், ஆனால் நாங்கள் மீற மாட்டோம். நாங்கள் சொன்ன வார்த்தையில் உறுதியாக இருக்கிறோம். நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்கள் என்பதுதான் அவர் சொன்ன செய்தியினுடைய முக்கியமான சுருக்கம். அப்படியே மீறி நீங்கள் தாக்குதல் நடத்தினால் அதனை எதிர்கொள்வதற்கு ஆயுதப்படை தயாராக இருக்கிறது என்பதுதான் அவர் சொன்ன செய்தியினுடைய ஸ்டேட்மெண்டுடைய சுருக்கமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் டீகோடிங் ரமேஷ்.